மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் பண்ணுற லைக் தான் எனக்கும் உற்சாகமாக வீடியோ அப்லோடு பண்ணதுக்கு ஒரு ஊண்டுகளாகவும் சந்தோஷமும் இருக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே. பரவாயில்ல, வாங்க அந்த வீட்டுக்கு வாங்க. இல்ல, அன்னைக்கு புதுசா ஏதோ டபுள் கேம் ஆடுறான். இல்ல, எனக்கு வேலை இருக்குது, முக்கியமான டூட்டி, நான் கிளம்பணும். பரவாயில்ல சார், ஒரு 5 நிமிஷம் வாங்க. நான் போன அன்னைக்கு எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது சார். எனக்கு உண்மையிலே டூட்டி இருக்குது. எனக்கு மலைக்காட்டுல டூட்டி போட்டிருக்காங்க, நான் கிளம்பணும். பரவாயில்ல சார், ஒரு 5 நிமிஷம் மதமா கையால காப்பி குடிச்சு அப்படியே கிளம்புங்க. 5 நிமிஷத்துல ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்களே. இப்ப போக மாட்டேன்னு சொன்னாலும் வேற மாதிரி ஏதாவது பேசுவாரு. சரி, வாங்க வாங்க, பேசிட்டே போலாம். என்ன பண்ண போறான்னு தெரியலையே. எல்லாம் தெரிஞ்சவன் நல்ல சிவம் மட்டும்தான். ஒருவேளை நல்ல சிவம் ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பானா? அவன் அப்படி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவன் சொல்லிட்டு தான் மோதவே செய்வான். என்ன நடக்குது? வாங்க சார், நீங்க போங்க, நான் வரேன். வாங்க வாங்க, பேசிட்டே போலாம். அன்னக்கிளி, தேவா சார் எதுக்கு இவங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க? என்ன அன்னக்கிளி அப்படி சாக்காய் நிக்க? நாதா ஓ புருஷன். ஆஹா, அன்னக்கிளி போச இன்னைக்கு ஏதோ இடக்க மடக்க பண்ண போறா. அன்னக்கிளி அசிங்கப்படுத்திடுவானோ? சார், நான் கிளம்பட்டுமா? இருங்க சார், இன்னும் வந்த வேலை முடியல, கொஞ்சம் இருங்க சார். இவங்களுக்கு என்ன ஆச்சு? செல்வா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஒருவேளை சாதாரணமா கூட்டு வந்திருக்காரா? இல்லைன்னா என்ன அன்னக்கிளி அப்படியே சாக்காய் நிக்கிற? சாக்காய் பாக்குறியா, இல்ல சந்தோஷத்துல பாக்குறியா, இல்ல சந்தேகத்தோட பாக்குறியா, இல்ல ஆச்சரியமா பாக்குறியா? நான் எதுக்குங்க ஆச்சரியமா பார்க்கணும்? இல்ல, ஆச்சரியமா பார்த்த மாதிரி தான் இருந்தது உன்னை பார்க்கும்போது. ஏன் அன்னக்கிளி, இவர் உனக்கு தெரியுமா? அன்னக்கிளி, எப்பவும் கேட்டதுக்கு டான்டான்னு போத சொல்லுவ, இன்னைக்கு உனக்கு பதிலே வரமாட்டேங்குதே. இவரை உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். குற்றல நெஞ்சு கொடுக்கும், திருட்டு போயதான் திருத்துன்னு முடிப்பான். நீ எதுக்கு அன்னக்கிளி இப்படிலாம் முடிக்க? சொல்ல அன்னக்கிளி, உனக்கு இவரை தெரியுமா தெரியாதா? சொல்ல அன்னக்கிளி. சார், நான் கிளம்புறேன், எனக்கு நேரம். இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். ஏன் சார் அவசரப்படுறீங்க? இல்ல, மத்த நேரம் எந்த கேள்வி கேட்டாலும் டான்டான்னு போத சொல்லுவா. இன்னைக்கு பாருங்களேன், திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமே நிக்கா. என் பொண்டாட்டிக்கு என் மேல மட்டும்தான் தீராத காதல். இவ்வளவு நல்ல முட்டாள்தனமா கணக்கு போட்டு முட்டாளாவே இருந்திருக்க, இல்ல முட்டாள ஆக்கப்பட்டிருக்க. பாருங்களேன், ஒரு பொட்டு வச்சு இவ்வளவு நாள ஒரு ஆம்பளைய எப்படி எல்லாம் ஏமாத்திருக்கா பாருங்களேன். நான் கிளம்புறேன். இருங்க சார், இருங்க, அவ பதில் சொல்லட்டும். சொல்ல உடனே எப்படி போகலான்னு நான் முடிவு பண்ணிக்கிடுவேன். சொல்ல அன்னக்கிளி, உனக்கு இவரை தெரியுமா தெரியாதா? ஏன் தெரியாது மாமனாரே? இது நம்ம தேன்மொழியில நம்ம பொண்ணுத்தர பொண்டாட்டி. அவனை காப்பாத்துனவரே, தெய்வமா பாக்குறவரே. ஏன் எங்களுக்கு தெரியாது? என் மாமியாருக்கு தெரியும், வீட்ல இருக்க எல்லாருக்குமே தெரியுமே. உங்களுக்கு மட்டும்தான் தெரியாம இருந்திருக்கு. அப்படிதானே மீனா குட்டி? நீங்க இவ்வளவு நாள் வீட்ல கண்ணை மூடிட்டே தூங்கி இருக்கீங்க மாமனாரே, அதான் உங்களுக்கு தெரியல. அன்னக்கிளி கிட்ட பதில் கேட்டா அல்லக்கைகள்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த அன்னக்கிளிக்கு என்னைக்குமே இந்த அல்லக்கைகள் தான் எல்லாமே. நாங்க தான் பதில் சொல்லுவோம். அட மாமனாரே, இப்பதானே சொன்னீங்க அன்னக்கிளியோட அல்லக்கைகள்னு. அல்லக்கைகள் தான் பதில் சொல்ல முடியும். என்ன மாமனாரே? அன்னக்கிளி, உங்களுக்கு இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? மீனா குட்டி உள்ள போங்க. இல்ல மாமியாரே, நான் பாத்துக்கிட்டே, நீங்க உள்ள போங்க. என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க. பரவாயில்ல, அல்லக்கைகள் நல்ல வேலை செய்யுது. வீட்டுக்கு வந்த மருமக்க மாற பார்த்து அப்படி பேசாதீங்க. அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, எல்லாம் இருக்குது. சொல்லுங்க. ஓ, நீ ரொம்ப நியாயஸ்திரி மாதிரி பேசுவல்ல. அந்த நீதி நியாயம் நியாயஸ்திரம் எல்லாம் யா மத்தவங்களுக்கு தான் உண்டு, உனக்கு இல்லல்ல. அது எப்படி அன்னக்கிளி? இந்த வருஷம் நீ மட்டும் என்னைய உருகி உருகி லவ் பண்ற, என்ன மட்டும் தான் லவ் பண்ற அப்படின்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். இப்ப எதை பேசணுமோ அதை நீங்க டைரக்டாவே என்கிட்ட கேட்கலாம். எதுக்கு சுத்தி வளைச்சு பேசி அவங்க நேரத்தையும் வீணடிச்சுக்கிட்டு எதுக்கு? அப்போ உனக்கு புரியுது. புருஷன் கிட்ட அவருக்கு நேரம் வந்து சொல்லி கட்டுட்டா உனக்கு எவ்வளவு நெஞ்செடுத்தா இருக்கும். இப்ப எதுக்கு கத்துறீங்க? அது எப்படி? அவருக்கு நேரம் ஆயிரும். எது கேட்கறாங்களும் நேரம் கேளுங்க. ஆமா, எங்க ரெண்டுத்துக்குள்ள எல்லாம் இருக்குது,
இப்ப நீ என்னடா பண்ண போற? வந்த வழியை பார்த்துட்டு போன்னு சொல்லாம சொல்ற அப்படிதானே? கள்ளக்காதல் அப்படிதானே? ஓ, இப்போ கள்ளக்காதெல்லாம் பயம் இல்லாம ஓப்பனா நடக்கு. இருந்தா இருடா, பிடிக்கலன்னா போடாங்க மாதிரி. ஆமா, எனக்கு அவன் கூட தொடர்பு இருக்கு. இஷ்டம் தான் எனக்கு புருஷன் ஆயிரம் இல்ல போய்கிட்டாரு. அந்த அளவுக்கு கள்ளக்காதலுக்கு தைரியம் வந்துட்டுலாம் உங்களுக்கு இல்ல. எனக்கு வேலை கிடக்கு, நான் கிளம்புறேன். கேட்டதுக்கு பொது சொல்லிட்டு போடி. அர்த்தமில்லாத எந்த கேள்விக்கும் இந்த அண்ணன் கிட்ட இருந்து பதில் வராதுன்னு உங்களுக்கு தெரியாது. சோமா, இந்த பவுமாத்து வேலை வேண்டாம். உன்கிட்ட நீதியும் கிடையாது, நேர்மையும் கிடையாது. நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுற பச்சோந்திரி நீ. அப்படியா? எங்க அப்படி பார்த்தா எல்லாருமே பச்சோந்தி தான். இங்க இருக்க எல்லாருமே பச்சோந்தி தான். சரி, நானும் மனுஷன் தானே, நானும் பச்சோந்தியா இருந்துட்டு போறேன். புருஷன் பொண்டாட்டி கிட்ட நடிக்கான், பொண்டாட்டி புருஷன் கிட்ட நடிக்கான், அண்ணன் தம்பி கிட்ட நடிக்கான், தம்பி அக்கா கிட்ட நடிக்கான். இப்படி எல்லாருமே நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அப்படின்னா எல்லாருமே பச்சோந்தி தான். இங்க நடிக்கிற எல்லாருமே பச்சோந்தி தான், நானும் பச்சோந்தி தான். ஆமா, சில உறவுகளுக்கு நடிச்சுதான் ஆகணும். அப்படி நடிச்சாதான் உறவுகளை தக்க வைக்க முடியும். பொண்டாட்டி புருஷனை பார்த்து பயப்படுற மாதிரி நடிக்கிறானா அந்த உறவு வேணும் தான். புருஷனுக்கு பயப்படுற மாதிரி எல்லாம் பண்றானா, டேய் எனக்கு உன் உறவு தேவடா, ஆனா என் சுவாபம் இது என்ன மாத்திக்க முடியாது, உனக்காக நான் நல்லவளா இருக்கேன்னு நடிக்கிறா. அதேதான் புருஷனும். வெளியில 1000 தான் இருப்பான், வீட்டுக்குள்ள வந்து பொண்டாட்டினா நல்லவனா நடிப்பான். ஏன்னா எனக்கு அவ தேவை. அவன் பச்சோந்தியா நடிச்சுதான் ஆகணும். வாழ்க்கையின் எதத்தை கூட உங்களுக்கு புரியல? ஆமாங்க, இங்க எல்லாருமே பச்சோந்தி தான். நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடிச்சுதான் ஆகணும். தங்கச்சி அண்ணன் கிட்ட நடிப்பா, அப்பதான் சீர் வருஷம் அது இதுன்னு தனக்கு கிடைக்கும். அண்ணனோட தயவு தேவை, நடிச்சுதான் ஆகணும். அண்ணன் அக்கா கிட்ட நடிச்சுதான் ஆகணும். உறவுன்னு சொல்லிக்க அவ ஒத்திதான் இருக்கான்னு நடிச்சுதான் ஆகணும். இப்படி எல்லாரும் தன் தேவைக்காக நடிச்சுதான் ஆகணும். நடிக்கிற எல்லாருமே பச்சோந்தி தான். நடிச்சாதான் உறவுகளை தக்க வைக்க முடியும். ஆமா, பச்சோந்தி தான். சரி, நீ பச்சோந்தி. ஆனா சத்தியமா நான் பச்சோந்தி இல்லடி. நான் கேட்டதுக்கு மட்டும் பதில சொல்லு. இவரை உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். உனக்கு தெரியுங்கிறது எனக்கும் தெரியும். நான் கேட்கறது அந்த தெரியுமான்னு இல்ல, முன்னாடியே உனக்கு தெரியுமா? தெரியும். 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 முன்னாடியே தெரியுமா? எப்படி பாத்தீங்களா சார்? என்கிட்ட சொல்றா பாத்தீங்களா? இனிமே என்கிட்ட மறைக்க மாட்டான்னு நினைச்சேன், பத்தினி நினைச்சிட்ட. தெரியுமா? தெரியுமா? எப்படி சொல்றா பாத்தீங்களா? இவனுக்கு தெரியும். இப்ப நான் கேட்டவ சொன்னதுக்கு அப்பதான் எனக்கு தெரியும். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. இப்படி எத்தனை பேரை தெரிஞ்சு என்கிட்ட நீ மறைச்சிருக்க? இன்னும் எத்தனை பேர் தான் உனக்கு தெரியும்? எவன் உனக்கு தெரியும்? இல்லைன்னா அதோட கொண்டு நிரூபிச்சாதான் நீ சொல்லுவியா? தாயே, எனக்கு தெரியாதம்மா. உனக்கு எவன் தெரியும்னு எனக்கு தெரியாது. ஓ, நான் புடிச்சு கொண்டு இழுத்துட்டு வந்தா உனக்கு தெரியும்னு சொல்லுவேன். ஓ, இல்லைன்னா நீ சொல்ல மாட்டேன். இப்ப நான் வேற எவனையாவது இழுத்துட்டு வந்து இவனை தெரியுமான்னு கேட்டா தெரியும்னு சொல்லுவேன். இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அப்ப நீ எதுவுமே சொல்லிருக்க மாட்டேன். நான் கண்டுபிடிச்சா சொல்லுவேன். என்ன பேச்சு பேசுறீங்க? அவ உங்க மனைவி. ஒரு தரம் தாழ்ந்து பேசிட்டு இருக்கீங்க அடுத்த ஆம்பளை முன்னாடி. அவனை வாயை திறக்க வேண்டாம்னு சொல்லு. இவ ஏன் பொண்டாட்டி தானே, உங்க பொண்டாட்டி இல்லையே. கொன்னை ஏறிட்டு போயிடுவேன். நான் யாரு நினைச்சுக்கிட்டேன்? சார், வேண்டாம். முட்டாளுக்கிட்ட வாதம் பண்ணக்கூடாது. நாம முட்டாள் ஆக்கப்படுவோம். ஆமாடி, நான் முட்டாளுதான், முட்டாளேதான். பொண்டாட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கூட தெரியாம அவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன் பாரு, நான் முட்டாளுதான். அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தேன் பாரு, நான் முட்டாளுதான். ஏதோ அசைக்க முடியாத நம்பிக்கை? அசைக்க முடியாத நம்பிக்கைனா என்னன்னு தெரியுமா? எந்த சூழ்நிலையும் யார் என்ன சொன்னாலும் நம்பாம கெட்டனா மேல நம்பிக்கை வைக்கிறான் பாருங்க, அதுதான் அசைக்க முடியாத நம்பிக்கை. காத்தடிச்சாலும் புயல் அடிச்சாலும் உலகமே எதிர்த்தாலும் நான் நம்புவேன்னு நம்புறதுக்கு பேர் தான் அசைக்க முடியாத நம்பிக்கை. சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்புறதுக்கு பேரு அசைக்க முடியாத நம்பிக்கை இல்ல. ஆமா, எனக்கு தெரியும். சார பத்தி வெளியில சொன்னோன்னா சிஐடி அது இதுன்னு சேர்ந்து அவர் யார் என்னன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளவுதான். அப்புறம் அவரு முன்னாடி செஞ்சது எல்லாம் வெளியில வந்துடும். அவர் யாருங்கிற உண்மை வெளியில வந்துடும். அவசரப்பட்டுட்டேன். ஒரு முட்டாள்கிட்ட வாதம் பண்ணி நான் முட்டாளாக்கப்பட்டுட்டேன். எனக்கு தெரியும். ஆமா, பொண்ணுத்திர பொண்டாட்டி தேன்மொழியை காப்பாத்தினவரா எனக்கு தெரியும். ஓ, இத நான் நம்பணும். காதாமணி சொல்லும் போதெல்லாம் நம்பினேன். ஆனா ஒரு காலத்துக்கு அப்புறம் இப்படி அடுத்தவ பேச்ச கேட்டு கெட்டவனை ஒதுக்கி வச்சுட்டமேனு குற்ற உணர்ச்சியில இருந்துட்டேன். ஆனா இப்போதானே தெரியுதே அவ சொன்னதெல்லாம் உண்மைனே.
உனக்கு நிறைய பேர் கூட தொடர்பு இருக்கு, அதுவும் குறிப்பு பணக்காரன கூட உனக்கு தொடர்பு இருக்கு. அது மூலமா நீ நிறைய ட்ரஸ்ட்களை உருவாக்குன அவ ஆதாரத்தோட என்கிட்ட சொன்னா நம்புன. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து நம்ம நம்பி வந்தவள் இப்படி சந்தேகப்பட்டுட்டாமே எனக்கு குற்ற வளர்ச்சியில கூனி குறுகி போனேன். அதெல்லாம் வீணுன்னு இப்போ எனக்கு தோணுதுடே. காதாம்பரி சொன்னது அத்தனையும் உண்மை, நீ இப்போ நம்புறேன்டே. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்க மாதிரி எதுவும் இல்ல. அவனை பேச வேண்டாம்னு சொல்லு. தப்பான புரிதலே பல விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். வீணா சந்தேக புத்தியோட கேள்வி கேட்டு நல்ல வாழ்க்கை இழந்துட்டு போயிடாத. இன்னைக்கு பல குடும்பம் சீரழிஞ்சது மெயினான காரணமே சந்தேகம் தான். இந்த சந்தேகம் கொலையில தான் முடியும். வீணா நல்ல குடும்பத்தை இழந்துட்டு போயிடாத. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. அன்னைக்கு ஒரு நல்ல பொண்ணு, தான் எடுத்த கொள்கையில உறுதியா இருந்த பொண்ணு. ஒரு கொள்கை நோக்கி ஓடுறவா என்னைக்கும் அற்ப சுகத்தை தேடி போக மாட்டா. அவளுக்கு அற்ப சுகம் அவ காலுக்கு தூசி. அல்பத்தனமான சந்தோஷத்தையும் சுகத்தையும் தேடுற பொண்ணு ஒரு கொள்கை நோக்கி ஓட மாட்டா. ஒரு கொள்கை நோக்கி ஓடுற பொண்ணு அல்பத்தனமான கருத்தை ஈடுபட மாட்டா. உன் மனைவி கொள்கை நோக்கி ஓடுறவன்னு உனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு வர வர அறிவு மங்கி போயிருமா என்ன? நீ யார்டா என் விஷயத்துல தலையிடுறதுக்கு? சரி, நீங்க யாராவது என்ன பாத்துட்டு போங்க. ஆனா அவங்க அம்மா தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. சரி, அப்படின்னா அந்த நிக்கிற அவனுக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு அவளை அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லி, எதுக்காக உங்ககிட்ட அவன் சத்தியம் பண்ணணும்? எதுக்காக சத்தியம் பண்ணணும்? அப்படி எதுக்கு உங்ககிட்ட அவன் நிரூபிக்கிறான்னு கேட்க. ஓ, இந்த காதலுக்கு நீ உடந்த எல்லாரும் வாட்டி பெத்த தாய் அசிங்கப்படுத்துறீங்க. மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். கை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன். கை நீட்ட வச்சிடாதீங்க. உசுரோட இருக்க மாட்டீங்க. விடுங்கம்மா. அவர் அர்த்தம் இல்லாம சத்தியம் பண்ண சொல்லுவாரு. இப்ப யார் சத்தியம் பண்ண போறா? அப்படிதான் சத்தியம் பண்ணி கொடுத்தா அவர் சொன்னது உண்மை இராதே. நான் ஆதாரத்தோட நிரூபிச்சா என் கூட உடனே கிளம்பி வா. நான் நிரூபிக்கேன். என் கூட கிளம்பி வா. கண்கொள்ளாத காட்சி, கண்கொள்ளாத காட்சி. ஒண்ணுக்கிளே அன்னக்கிளே அன்னக்கிளே புருஷனே என்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிட்டானே. ஓ புருஷனே என்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிட்டானே. இப்ப பார்த்து என் கையும் காலும் விளங்காம ஆக்கிட்டானே இந்த தேன்மொழியே. அவளுக்கு இன்னைக்கு வேற ரூட் வச்சிருக்க. இனி அவ பட சித்திரவதை மட்டும் பாரு. உன்னை அனுபவிக்க விடாம பண்ணினா பாரு. அதுக்காகவாது அவளுக்கு நான் பெருசா வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அனுபவிக்க வேண்டிய நேரத்துல என் கையும் காலெல்லாம் நாசம் பண்ணி வச்சுட்டாளு. விடுவேன் அவள. நீ அவன் காலத்துக்கும் என்னைக்கே முடியாதளவுக்கு பண்ணி வச்சுட்டேன். பண்ணிடுவேன். ஐயோ, கண்கொள்ளாத காட்சி, கண்கொள்ளாத காட்சி. அன்னைக்கு புருஷனே ஒப்படைச்சிட்டா. உலகத்துல கேவலமான புருஷன்னா அது நீங்க தான். புருஷன் மட்டும் இல்ல, கேவலமான ஆம்பளை. அவா இவர் பேச்ச கட்டிட்டு வந்தீங்க. அப்படி நீங்க உங்களை நிரூபிக்கணுமா? சொல்லுங்கம்மா. அப்படி நிரூபிக்கணுமான்னு கேட்க நிமிடுங்கம்மா. ஒரு தலை நிமிடுங்க. உங்களை எழுப்பி பார்க்க முடியல. கேக்குறத கேட்கட்டும். கேட்கிற கேள்வியை கேட்கலாம். எப்போ அந்த நல்ல சிவன் இப்படிப்பட்டவதான் தெரிஞ்சோம், எல்லா உண்மையும் தெரிஞ்சோம், அவனை பத்தின ஈன பத்தி அத்தனையும் தெரிஞ்சோம், அவங்கிட்டயே என்னை கொண்டு ஒப்படைக்கிற மாதிரி ஒப்படைச்சிட்டு இருக்காரு. இதுக்கு மேல நான் தலை நிமிர்ந்து நிக்கிறதுக்கு அங்க என்ன இருக்கு? இந்த நல்ல சிவன் எதுக்காக துடிச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சோம், அவன் துடிப்பு என்னன்னு தெரிஞ்சோம், அவன்கிட்ட என்ன ஒப்படைச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேல நான் தலை நிமிர்ந்து என்ன பண்ண போறேன்? என்ன அவமானப்படுத்த துடிக்கிறவங்கிட்டையும், என்ன அடைய துடிக்கிறவங்கிட்டையும், என்ன வாழ்க்கையில ஒரு முறையாவது அசிங்கப்படுத்திட மாட்டோமான்னு துடிக்கிற அவங்கிட்ட என்ன நிர்வாண பாணியா கூட நிப்பாட்டிட்டாரு. ஒன்று நீ உங்க அம்மா கூட்டிட்டு கிளம்பு. அவர் ஏதாவது கேள்வி கேட்கணும் என்ன கேட்கட்டும். அந்த நல்ல சிவனுக்கு என்கிட்ட தான் கேள்வி கேட்கணும்னா என்கிட்ட கேட்கட்டும். அன்னைக்கு நீங்க இருந்து கூட்டிட்டு போ. வாங்க, நம்ம இங்க இருந்து போகலாம். நீங்க இங்க வந்தது தப்புமா. வாங்க. அவர் கூட வாழ்ந்திருக்கல, நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இந்த சமுதாய கட்டமைப்பை. ஒருத்தன் கூட வாழ்ந்தா அதை நிரூபிச்சுத்தானே ஆகணும், அவனுக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும். இல்லைன்னா நான் வேற மாதிரி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குமே. பரவாயில்ல, அவர் என்ன கேள்வி கேட்கிறாரோ, என்னை எங்க கொண்டு போய் நிறுத்தி கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறாரோ தாராளமா கேட்கட்டும். மனுஷனே இல்ல, எப்ப தனக்கு சொந்தமானவளை இன்னொருத்த முன்னாடி நிறுத்துறதே தப்பு. அது இன்னொருத்தர அசிங்கப்படுத்தி ஒரு வெறுப்பா இருக்கு. இப்படிதான் எனக்கு ஒரு வெறுப்பா இருந்திருக்கோம். இவனால என்ன மட்டும் சுமந்துகிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா
ச்சே, கேடு கட்ட புத்தி. சண்டெல்லாம் அப்புறம் போடுங்க. என்ன கேள்வி கேட்கறப்போ கேளுங்க. ஆமா, இவர் அப்படியே அடிச்சது புறாவே இவர்கிட்ட அப்படி நியாயத்தை பண்ணது இருக்கும். எட்டி மிதிச்சா கல்லறையில போய் விழுந்துருவேன். உன் பேச்சுல வேற எங்காவது வச்சுக்க. இங்க பஞ்சாயத்து அண்ணன் கிளிக்கும் அந்த நிக்காரே செல்வம் அவருக்கும். நம்ம அண்ணன் கூட்டிட்டு கிளம்புடா. உங்களை புருஷன் கூட சொல்லக்கூடாதான். இவன் ஈன பத்தி தெரிஞ்சும் இங்க கூட்டது நிரூபிக்க வந்திருக்கீங்க. அவன் வாயில இருந்து கூட நீங்க அண்ணன் அம்மாவோட புருஷங்கிறது வரமாட்டேங்குது. அப்ப அவனுக்குள்ள எவ்வளவு வன்மம் இருக்கணும். எப்பேற்பட்ட வக்கர புத்தியோ வன்மமும் உள்ள ஒருத்தங்கிட்ட போய் சே உங்க கெட்ட பொண்ணாட்டி நிரூபிக்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு சொந்தமான நிரூபிக்க வந்திருக்கீங்க. அவன் என்ன நினைச்சா அவன் யாது நினைக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது. உங்க மனைவி அடைய துடிச்சவன் அவங்கிட்டயே போய் நியாயத்துக்கு வந்து நிக்கிறீங்க. இல்ல அறிவு இருக்கா இல்லையா? இல்ல சோத்துக்கு பதில் வேற ஏதாவது சாப்பிட்டீங்களா? உன் யோக்கியதெல்லாம் எனக்கு தெரியும். நீ வாய மூடிக்கிட்டு கிளம்புடா. இங்க நான் எனக்கான விடையத்தை தான் வந்திருக்கேன். எவன் வன்மத்தை தீர்த்ததுக்கு இல்ல என்ன ஏமாத்திருக்கா அதுக்கான உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும். நீதி வேணும். இந்த கேடு கட்டவங்கிட்ட போய் நீதியை கட்டு வந்திருக்கீங்க. அவங்கிட்ட நீதி கட்டுவதற்கு அவன் யோக்கியம் இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனா அவனுக்கு எல்லா ரகசியமும் தெரியும். அவனுக்கு பரம ரகசியமே தெரிஞ்சுக்கட்டுமே. கேவலம் ஒரு ஈன பெரியகிட்ட போய் கட்டினால கூட்டு வந்திருக்கீங்க. அதை விட கீழ்த்தரமான வேலையை பார்த்து கல்ல இவன் என்ன கீழ்த்தரமான வேலை பார்த்தாங்க. அந்த பின்னாடி நிக்கார தெய்வம் ஓ சாமின்னு சொல்லுவிய அவரை இவளுக்கு முன்னாடியே தெரியும். அதனால இப்ப என்ன அவங்க பல பிசினஸ் பார்த்தவங்க பல சொசைட்டில இருந்தவங்க அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்க. என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டாங்க. தெரியும்னா பரவாயில்ல. தெரியறதுக்கும் மேல ஒரு உறவு இருந்தா இப்படி முட்டாள்தனமா யோசிச்சு பேசாதீங்க. அது முட்டாள்தனமா உண்மையானே இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அதான் பிரச்சனை ஆயி போச்சே. பேசி முடிச்சுக்குவோம். அப்பா அப்பா நெருப்பா பாக்குறாயா? நெருப்பு அள்ளி வீசுறான். கற்பு கரச ஆம்பளை கண்ணகி நெஞ்சில சுமந்தல தர வேற எவ்வளையும் நேசிக்க மாட்டான். மிஸ் பண்ணிட்டேனே. கண்ணகி வந்துட்டா கூட பரவாயில்ல. இவ்வளோ அழகா இருக்கானே. டேய் உன் அழகு உன் அருமெல்லாம் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தாண்டா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அதுக்காக உன்னை அப்படியே விட்டுருவேனா? அடையாம விட்டுருவேன். அந்த இடத்துல உன்னை அனுபவிக்கிறா பாரு. அந்த தேன்மலை தன உன்னை அனுபவிக்கிறா பாரு. கொடுத்து வச்சதா நான் இருந்து வேஸ்ட் பண்ணிட்டேன். உன்னை கட்டி அணைக்கவும் உன்னை அணிவிக்கிறதுக்கும் அவளுக்கு கொடுத்து வச்சிருக்கு. அவ கையை தொட்டு பார்த்தா கூட உன் வாசனை அப்படி வருது. அவ பக்கத்துல நின்னாலே உன் வாசனை அப்படி குப்புன்னு வருது. அந்த அளவுக்கு பின்னி பழிஞ்சு போயிருக்கீங்க. இந்த அளவுக்கு ஒன்னு அணிவிக்கிறா பாத்தியா? அதே பிரச்சனை ஆயி போச்சு. பேசி முடிச்சுட வேண்டியதானே. செல்வன் தாத்தா என்ன பிரச்சனை? சாரி அன்னைக்கிளி பாட்டி. நீயா போயிட்டா உனக்கு நல்லது. மூஞ்சில அடிச்சா மூஞ்சில சப்பி போயிடும். ஏற்கனவே உன் மூஞ்சி சப்புன மாதிரி தான் இருக்கு. வாங்கி அடிச்சுன்னு வச்சுக்கைய அதாவது கையால் அடிக்க மாட்டேன். காலில் படுக்க மாதிரி சூ காலத்தை அடிப்பேன். நாய கையாளே. ஹலோ மிஸ்டர் பொண்ணுத்தே, வார்த்தையா அழிந்து பேசுங்க. உங்களுக்கு எனக்கு இப்ப எதுவும் இல்ல. ஏதோ பொண்டாட்டி மாதிரி உரிமையோட பேசிட்டு இருக்கீங்க. ஏய் ஓ பொண்டாட்டிங்கிற உரிமை என்ன எடுத்துக்கிறீங்களா? பொண்டாட்டிங்கிற நினைப்பு இருக்கு நினைக்க. அதான் சார் ரொம்ப உரிமையோட பேசுறாரு. பொண்டாட்டிங்கிற நினைப்பு இருந்தனா அகராத்தில இருந்து எடுத்து போட்டுருங்க. பொண்டாட்டி நினைப்புல அடிக்க கை வாங்குறீங்க. யாருக்கு யாரு பொண்டாட்டி? அப்படி ஒரு நினைப்பு இருந்தா இப்பமே குழி தோண்டி புதைச்சிருங்க. அழைச்சிக்கு அது கட்டவள என்ன ரூட் அப்படி மாத்தி ஏதாவது வழியில வந்து உள்ள வந்துடான்னு பாத்தியோ? வரே தூர எனக்கு சுத்தி வச்சு பேசுகிட்டே. ஒரே கேள்விதான். இந்த தேவாவுக்கும் இந்த அண்ணக்கிளிக்கும் என்ன சம்மந்தம்? அவளுக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? எவ்வளவு நாள் தெரியும்? என்ன முறைப்படி தெரியும்? நீ தானே சொன்ன? அவகிட்ட சொல்லு. இந்த தேவாவுக்கும் இந்த அண்ணக்கிளிக்கும் என்ன சம்மந்தம்? இந்த தேவாதான் இந்த பொண்ணு திருட அப்பான்னு ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா சத்தியமா இவனுக்கு ஊருக்கே உண்மை தெரிஞ்சுட்டு என்ன போட்டு தள்ளிடுவானுங்க. அது மட்டும் இல்ல, இவ அம்மா சாவுக்கு காரணமான என்ன பழைய கேஸ் எல்லாம் தோண்டி எடுத்து நான் உள்ள போறதுக்கு வாய்ப்பாயிரும். அதனால இவனுங்களையே கோத்து விட்டுறனா. என்னைக்குமே பொண்ணு தலையோட அப்பா தெய்வானே இந்த ஊர் உலகத்துக்கு தெரியக்கூடாது. அதனால திசை திருப்பணும்னா அன்னக்கிளிக்கும் தேவாவுக்கும் தொடர்பு இருந்தது. அந்த தேவா கூட தானே அன்னக்கிளி ஓடியே போனா. என்ன தேவா அவ அன்னைக்கிளி எங்க வீட்டுல தான் சின்ன பிள்ளையா இருந்தா. நீ தானே காலேஜ் படிச்சிட்டு இருக்கும் போது அன்னைக்கிளியை இழுத்துக்கிட்டு ஓடுனா.
இந்த தேவா தான் அன்னைக்கிலேயே சின்ன வயசுலயே இழுத்துக்கிட்டு ஓடுனா. அவன் தான் எங்க கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்தினான்னு கேள்விப்பட்டோம். இந்த அன்னைக்கு தான் திடீர்னு ஒரு நாள் வீட்டுல இருக்கும்போது நான் ஒரு பையனை விரும்புறேன், அவன் கூட ஓடி போறேன்னா வீட்டுல நாங்களாம் எதிர்ப்பு தெரிவிச்சோம். அதே மாரி அவன் கூட நான் ஓடி போனா இப்போ யாரோ மாதிரி பேசிக்கிட்டாங்கன்னா அது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவன் செல்வம் எப்படி கல்யாணம் முடிச்சா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா வீட்டை விட்டு ஓடி போகும்போது அந்த தேவா கூட தான் ஓடி போனா. அந்த தேவா பையன் தான் கூட்டிட்டு ஓடனா. இன்னொரு உண்மையும் சொல்லுவேன், அதிர்ச்சியா தான் இருக்கும், ஆனா கேட்டுதான் ஆகணும். அப்படி அந்த தேவா கூட ஓடி போய் குழந்தை பெத்துக்கிட்டா அதுதான் இந்த பொண்ணு தர. உனக்கு குழந்தை துண்டமாக்க விட மாட்டேன்டா. அவரே எனக்கு போய் சொல்லணும். அவரே அன்னைக்கு குடும்பம் அப்படினா ஒண்ணு தெரியாமலா இருக்கும். தெரியாமல ஆதாரம் இல்லாம சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தங்க ஆதாரம் இல்லாம எது சொல்ல மாட்டாங்க. சும்மா சோடிச்சு சொல்ல முடியாது. நல்ல சிவன் தாத்தா கிட்ட ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். கொஞ்சம் அமைதியா இருங்க. மூஞ்சி மாதிரி பேசுற தோல போயிரு. டேய் அப்பா, காரணம் இல்லாம எதுவும் சொல்லாதீங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் உண்மை மாதிரி தெரியலையே. ஓ நம்ப மாட்டீங்க. அந்த தேவாவோட பையன் பொண்ணு தர அன்னைக்கிளி பையன். அன்னைக்கிளிக்கும் தேவாவுக்கும் பிறந்த புள்ளதான் இந்த பொண்ணு தர. பொய்னா தேவா கிட்டயே பொண்ணு தர தான் புள்ள இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க பாப்போம். நான் ஆதாரம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டேன்ப்பா. வேணா தேவா கிட்ட கேளுங்க. பொண்ணு தர புள்ள இல்லைன்னு சொன்னா வேணா வந்து ஒரு அடி அடிச்சுட்டு போப்பா. ஓ அப்பா தான் தேவா, உன் அம்மா அன்னைக்கிளி. அன்னைக்கிளிக்கும் தேவாவுக்கும் பிறந்த புள்ளதான் இந்த பொண்ணு தர. இதுக்கு மேல உன்னை விட்டு வச்சு நான் ஆம்பளே இல்லடா. கொண்டு கேட்டு போயிடுவேன், சீவிடுவேன், தூர போயிரு. என்ன தேவா வாய மூடிக்கிட்டு இந்த மாதிரி இருக்குது? ஓ என்ன பார்த்தா உங்களுக்கு இழிச்ச வாய மாதிரி தேவையில்ல. இங்க பாரு செல்வா, தேவையில்லாம கட்டினவளை சந்தேகப்படாத. எனக்கும் அன்னைக்கிளிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சரி, உனக்கும் அன்னைக்கிளிக்கு என்ன சம்பந்தம் இல்லாம இருக்கட்டும். பொண்ணு தர உன் புள்ளியா இல்லையா அது அவர் யாருக்கிட்ட நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏன் இல்ல? எதுக்கு இல்ல? அப்படின்னா இந்த பொண்ணு தரக்கு எல்லா உண்மை தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுதான் தேவாவை தான் கூட வச்சுக்கிட்டு தான் அம்மானு தெரிஞ்சுதான் அன்னைக்கிளி மேல இவ்வளவு பாசத்தையும் அன்பையும் பொழிஞ்சிருக்கான். சும்மா ஒருத்தங்க மேல பாசம் வருமா? அப்போ அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. உண்மை சொல்லு பொண்ணு தர, தேவாவோ அப்பான்னு உனக்கு தெரியாது. அன்னைக்கிளி அம்மா என் அம்மா இல்ல, என் அம்மா சிவகாமி. அம்மா நீங்க வாங்க, இங்க யாருக்கிட்டையும் உங்களை நிரூபிக்குங்கிற அவசியம் இல்ல. என் அம்மா அமைதியா இருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி பெரிய காரணம் இருக்கும். உண்மையான நேர்மையான காரணம் இருக்கும். அந்த நேர்மையை சோதிக்கிறதுக்கு நான் விரும்பல. உலகமே சொன்னாலும் சரி, என் அம்மா சிவகாமி அம்மா, என் அப்பா தேவா, என்ன வளர்த்தது அன்னைக்கிளி அம்மா. நீங்க வாங்கம்மா, நீங்க வாங்கம்மா. எங்க யாருக்கும் உங்களை நிரூபிக்கணும் அவசியம் இல்ல. ஆனா செல்வ தாத்தாக்கு நிரூபிச்சு தானே ஆகணும். அவரு இனி எங்க அம்மாக்கு தேவையில்லை. ஓ அதோ அந்த தேவா வந்துட்டாரு. கையில என்ன இருக்குன்னு பாத்துக்க. என் அம்மா இங்க யாருக்கும் நிரூபிக்கணும் அவசியம் இல்ல. அம்மா வாங்கம்மா. நான் உங்களுக்கு என்னைக்குமே துரோகம் பண்ணல. நான் துரோகம் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அந்த 25 வயசுல முதுமை கோலத்தை அடைஞ்சிக்கிட்டே ஒரு சாமியார் மாதிரி நான் வாழ்ந்திருக்கணும் அவசியம் இருந்திருக்காது. அந்த 25 வயசுல ஒரு குழந்தைய கையில வச்சுக்கிட்டே பல ஆண்களின் பேச்சுக்கு அவமானங்களுக்கு ஆளாயிட்டே இந்த உலகத்துல கடந்து நான் போராடி இருக்கணும் அவசியம் வந்திருக்காது. சின்ன அலங்காரம் போதும் எப்பேற்பட்டவனையும் கவுக்கிறதுக்கு. ஒரு பொம்பளை நினைச்சாதான் அவ படி தாண்ட முடியும். அவ்வளவு லேசில எந்த ஒரு பொண்ணு நினைக்க மாட்டா. படி தாண்டின வரும் விளைவுகள் அவன் முன்கூட்டியா அறிஞ்சவா. ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் மாடல் இருக்கும். எனக்கு ரோல் மாடல் தேவா சார் தான். ஒரு சிறந்த வழிகாட்டி, ஒரு சிறந்த ஆசான், ஒரு சிறந்த பயிற்சியாளர், ஒரு சிறந்த ஆசிரியர். அவர் எனக்கு அவ்வளவுதான் தெரியும். இந்த உலகத்துல ஒரு சில பேரை நமக்கு ரொம்ப பிடிக்கும். காரணமே இல்லாம பிடிக்கும். அவங்க மேல பைத்தியமா இருப்போம். அவங்கள ஏன் பிடிக்குது, எதுக்கு பிடிக்குதுன்னு நமக்கே தெரியாது. ஆனா அவங்கள நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆள் மனசுக்கு தெரியும் அவங்க நமக்கு பார்ட்னர் இல்ல, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கங்க நினைப்பும் வராது. அவங்க கூட வாழணும்னு தெரியாது. ஆனா அவங்கள உயிருக்கு உயிரா காதலிப்போம். அந்த காதல் அந்த மனசுக்கு மட்டும்தான். ஏன் மனுஷனா பிறந்தா யாருக்குமே அப்படி ஒரு எண்ணங்கள் இருக்க கூடாதா? தனக்கு தானே விரும்ப கூடாதா? இந்த உலகத்துல எல்லாருக்குமே யாராவது ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும். அது கணவர் இல்லாம இருக்கலாம், அம்மாவா இல்லாம இருக்கலாம், அப்பாவா இல்லாம இருக்கலாம், ஃப்ரெண்டா இல்லாம இருக்கலாம், யாரோ ஒருவனா இருக்கலாம், யாரோ ஒருத்தியா இருக்கலாம். ஆனா ஏதோ அந்த ஓரத்துல அவங்கள நமக்கு பிடிக்கும். ஏன் பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும்னு தெரியாது. அவங்க கிட்ட அதிகமா பேசியிருக்க மாட்டோம், பழகிருக்க மாட்டோம். ஆனா அவங்கள நமக்கு பிடிக்கும். அது எல்லா மனுஷங்களுக்கும் வரக்கூடிய ஒரு ஈர்ப்பு தான். ஆனா அவங்க கிட்ட போய் நம்ம எதையும் சொல்லியிருக்க மாட்டோம். அப்படித்தான் எனக்கும் தெய்வ சாரை பார்க்கும்போது வந்தது. நான் தெய்வ சார்கிட்ட இருக்கும்போது எனக்கு வெறும் 13 வயசு. சொல்லுங்க, 13 வயசுல ஒரு பொண்ணுக்கு ஒருத்தங்க மேல நம்பிக்கையும் பாசமும் வருதுன்னா
அதுக்கு பேரு காதலா? சொல்லுங்க செல்வா, சொல்லுங்க செல்வா. ஆமா, எனக்கு 12-13 வயசு இருக்கும்போது எனக்கு இந்த தேவா சேர தெரியும். ஒரு தெய்வமா தெரிஞ்சாரு. இந்த உலகத்துல எனக்கு அவர் பெரிய தெய்வமா தெரிஞ்சாரு. இந்த உலகத்தை அண்ட சராசரிகளை ஆளக்கூடிய ஒரு தெய்வமா தெரிஞ்சாரு. அவருக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அதை நீங்க யாரும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல. இந்த அண்ட அராசாரங்களையும் அவர் கட்டி காத்தாரு, அதனால பிடிச்சது. ஏன்னா ஒரு தெய்வத்தை பார்த்தா மனுஷங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி பிடிச்சது எனக்கு. அந்த குழந்தை குணம் மாறாம, அந்த குழந்தைத்தன்மை மாறாம நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், நான் வளர்ந்த பெரிய பொண்ணு ஆனா உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதுக்கும் ஒரு காரணம், அந்த குழந்தை வயசுல யாரு கணவன் மனைவியா இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் உரிமைப்பட்டவங்கன்னு எனக்கு அந்த வயசுல அதுதான் புரிஞ்சுது. அது மட்டும் தான் எனக்கு புரிஞ்சுது. காதல் ஒண்ணுதான் ஒன்னா இருக்க முடியும்னு எனக்கு புரிஞ்சுது. அந்த வயசுக்கு எனக்கு அது மட்டும் தான் புரிஞ்சுது. அதனால அவர்கிட்ட குழந்தைத்தனமா நான் சொன்னேன், நான் பெரிய பொண்ணு ஆன உடனே உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, அவரை நான் மதிப்பா பார்த்திருக்கேன், ஒரு தெய்வமா பார்த்திருக்கேன்னு. தெய்வத்து மேல ஆசைப்பட முடியுமா? தெய்வத்து கூடயே வாழ முடியுமான்னு. நான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி அவருக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டேன். அவர் ஒரு பொண்ணை நேசிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 குழந்தையோட இருந்தாரு. சொல்லுங்க, அப்படின்னா எங்களுக்குள்ள என்ன உறவு இருந்திருக்கும்? ஆமா, உங்ககிட்ட தேவா பத்தின உண்மையை மறைச்சேன். அது நான் மட்டும் சம்பந்தப்பட்டிருந்தா உங்ககிட்ட சொல்லிருப்பேன். அவரை பத்தின விஷயம் உங்களுக்கு தெரிய தேவையில்லை. அவரை பத்தி யாரும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல, அதனால நான் சொல்லல. இன்னொன்னு, அவர் நம்ம வீட்டுல வசிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் எனக்கு முறையே தெரியும் நான் உங்ககிட்ட வந்து சொன்னா அதை கேட்கிற உங்க மனநிலை எப்படி இருக்குன்னு நான் யோசிச்சேன். எத்தனை வயசானாலும் கணவனுக்கு மனைவிதான், மனைவிக்கு கணவன் தான். எப்படி அந்த உறுத்தல் இருக்கதான் செய்யும். ஒருவேளை நம்ம மனைவி நமக்கு துரோகம் பண்ணிருப்பாளோன்னு ஒரு சின்ன சஞ்சலமாவது உங்க மனசுல வந்துடக்கூடாதுங்கக்காக தான் நான் சொல்லல, திட்டமிட்டு மறைக்கல. சில உண்மைகள் சொன்னா கசப்பான நினைவுகள் வந்துருங்கக்காக தான் நான் மறைச்சேன். ஒரு பொண்ணு கட்டினவங்கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறானா அது அவனுக்காக மட்டும் தான் இருக்குமே தவிர அவ குற்ற உணர்ச்சிலதான் இருப்பா. இன்னைக்கு ஒவ்வொரு பொண்ணும் சந்திக்கிற ஒரு பிரச்சனை குற்ற உணர்ச்சி. புருஷன் நல்லா இருக்கணுங்கக்காக மறைச்சி தான் தினம் செத்து செத்து பொழைக்கிறா. அவங்கிட்ட சொல்லணும்னு ஆசைதான், ஆனா அதுக்கான மனநிலை இங்க ஆண்களுக்கு இல்ல. ஒரு பொண்ணு என்னைக்குமே 100% உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுவா. ஒரு பொண்ணால ஒரு ரகசியத்தை மறைக்க முடியாது, அவளுக்குள்ள ஒரு ரகசியத்தை வைக்க முடியாது. அதையும் மீறி ஒரு பொண்ணு தான் மனசுக்குள்ள ரகசியங்களை கட்டி காக்குறானா அவ தன்னைத்தானே அழைச்சுக்கிட்டு தன்னைத்தானே மனசுக்குள்ள வேம்பி புளிக்கிட்டு தன் கணவனுக்காகவும் தன் பிள்ளைங்களுக்காகவும் தான் அதை மறைச்சிருப்பா. அதுல கூட அவ புருஷன் நல்லா இருக்கும்னு தான் நினைச்சிருப்பா. ஆனா இங்க நிறைய பேரை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்கிட்ட மறைச்சிட்டா, என்கிட்ட எல்லா ரகசியத்தையும் மறைச்சிட்டா, அவளை பத்தின ரகசியத்தை மறைச்சிட்டானே. அவ மேலேயே பழி சுமத்துறீங்க. ஒரு விஷயத்த சொல்றனால எதுவும் ஆக போறது இல்ல. முடிஞ்சு போன ஒரு விஷயத்த சொல்றனால கசப்பு தான் வருமே தவிர அதனால இன்பம் வர போறது இல்ல. சில விஷயங்களை தெரியாம இருக்கிற வரைக்கும் தானே நிம்மதி. அதனாலதான் எல்லா பெண்களும் மறைக்கிறாங்க. அது ஏதோ 1-2 தப்பி தவறி உங்க காதுக்கு வந்தா அவளை ஏதோ ஒரு பெரிய இவ்வளவு கேவலமா நடத்துறீங்க. நான் மறைச்சது உங்களுக்காக தான். என் மனசு என்னைக்குமே பொய் புரட்டுக்கு இடம் இல்ல. உங்ககிட்ட 1000 வாட்டி சொல்ல நினைச்சேன், முடியல. உங்க முகத்தை பார்க்கும் போதெல்லாம் பயமா இருந்துச்சு. ஆனா அதுவே என்னைக்கு கேவலம். இந்த அற்ப பதறு, இந்த கேவலமான நல்ல முன்னாடி என்ன குற்றவாளியை நிற்பாட்டி அவங்கிட்டயே என்ன நீதி கேட்கிற அளவுக்கு வச்சுட்டீங்களே. போதும், இத்தனை வருஷம் உங்க கூட வாழ்ந்ததுக்கு இதுவே எனக்கு கடைசி தண்டனையா இருக்கட்டும். அப்பா வாங்க, உயிரோட நீ அவளை கொன்னுட்ட. அவ என்கிட்ட வரும்போது குழந்தையாதான் வந்தா, குழந்தையாதான் பார்த்தேன். ஐயா, அத்தா அப்பமே காப்பி கேட்டாங்களே, கொண்டு போய் கொடுத்துருவான், ஆறிடக்கூடாது. மலரே, அத்தை அந்த பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன். பேங்குக்கு போறேன், எப்ப வேலை முடியுதுன்னு தெரியாது. அதை சோறை மட்டும் கொஞ்சம் அடுப்புல வச்சிருந்தேன். சரிங்க அத்தை. அப்புறம் அத்தை டேபிள்ல 2000 ரூபாய் இருக்கு. அத்தை சொல்லதை கேளு, அதுல 2000 ரூபாய் இருக்கு. அதை நீ மதியம் போல வீட்டுக்கு போயிட்டு துரசெல்வி கையில கொடுத்துட்டு வந்துரு. அத்தை சொன்ன கேளு, தள்ளு வண்டியை தள்ளுவாள்ல, அதுல ஏதோ தகரம் ஏதோ போயிட்டான், அதை அடிக்கணும்னா 2000 ரூபாய் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கா. அதான் ஆள் சொல்லிச்சு, நீ கொண்டு கொடுத்துட்டு வந்துரு. நான் போன்லயே அனுப்பியிருப்பேன், மாமாக்கு தெரிஞ்சாரு எதுக்கு வேண்டாம், நீ வீட்டுக்கு போகும்போது கொண்டு கொடுத்துருன்னா. அத்தை சொன்ன கேளு, நம்ம வீட்டு கஷ்டத்தை நம்ம தான் போக்கணும். ஏன் அவன் திருப்பி மட்டும் ஒரு கிளாஸ் பாலை போட்டு கொடுத்துரு. சரிங்க அத்தை. இந்த காஃபி என்ன குடிச்சிட்டு போறீங்களா? வேண்டாமா, காஃபி குடிச்சிட்டு போனா வேறுக்குள்ள கிறக்கமா வரும். நீ அவன் திருப்பி கொண்டு கொடுத்துரு. சரிங்க அத்தை. அத்தை நான் அப்படியே என்ன குழம்பு வேணா வச்சிருட்டுமா? இருக்கட்டும், உனக்கு எதுக்கு சிரமா, நீ சோத்தை மட்டும் வடிச்சு வை. ஐயா அத்தை அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் குழம்பு வச்சு வச்சிருந்தேன், ஒரு கூட்டு வச்சு வச்சிருந்தேன். முடிஞ்சா செய்யி, செஞ்சா நல்லதா
தான் இருக்கும். ஏன்னா செம்போலி பாவம் அசந்து தூங்கிட்டு இருக்கா. ஐயா அத்தை அவங்கள எழுப்ப வேண்டாம், நானே சோறு கையெல்லாம் பொங்கி வச்சிருந்தேன். சரிம்மா, நான் பேங்குக்கு போயிட்டு வரேனா? சரிங்க அத்தை. பாவம் அத்தை, அம்மா கஷ்டப்படுதாங்கன்னு 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுக்காவது நம்ம நல்ல வேலை செய்யணும். எப்படியும் செம்பொலி அத்தை மீனை குட்டி எல்லாம் சேர்ந்து தான் கொடுத்துருப்பாங்க. யாரையும் கஷ்டப்பட விட்டுறக்கூடாது, நல்ல வேலை செஞ்சு வைக்கணும். பாத்தீங்களாமா அத்தை பண்ற வேலையெல்லாம் இன்னைக்கு கையும் களவுமா பிடிச்சு என் தம்பி கிட்ட ஒப்படைக்கல. பாத்துக்கிட்டே இரு. கேவலம் அந்த தொரவ செல்வி மகனும் நீயும் ஒரே வீட்டுல வாக்கப்படணும். அதுவும் அண்ணன் தம்பிக்கு. அந்த தொர செல்வி நானும் ஒண்ணுதானே. இந்த தமிழே ரெண்டுத்தையும் ஒண்ணாக்க பாக்குறா. ஏழையும் பணக்காரனையும் ஒண்ணாக்க பாக்குறா. மேலானையும் கீழானவனையும் ஒண்ணாக்க பாக்குறா. அதான் கீழ இருக்க என் தம்பி பொண்ணு எடுத்துட்டால, கீழ இறங்கி என் தம்பி பொண்ணு எடுத்தாம்ல, அதான் புத்திய காட்டுறா. ஏன் பொண்ணு வாக்கப்படுற வீட்டுல அந்த தொலைச்சலி மவளா எப்படி நானும் பாக்குறேன். இன்னைக்கு இருக்குடி. ஏமா அவ திருப்பத்தனை பக்கத்தான் போயிருக்கா. போகட்டும் போகட்டும், இன்னைக்கு நடக்கிற கூத்த மட்டும் பாரு. கோவம் வரட்டும், எனக்கு ஒண்ணும் இல்ல. அதுக்காக இன்னைக்கு நான் விட மாட்டேன். ஒரு வாரம் கழிச்சு வந்திருக்கேன். பக்கத்துல வருவேன்னு பார்த்தா அங்க நின்னுட்டு அத்தான் காப்பினாங்க சொல்லி கொண்டுட்டு நிக்க கிட்ட வரமாட்டா. நான் அதான் என் மனசுக்கு கதை உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. நீங்க சொல்லிட்டீங்க அத்தா, ஆனா வீட்ல இருக்க பெரியவங்க சம்மதிக்கணுமே. அதெல்லாம் நான் சம்மதத்தை வாங்கிடுவேன். நீ பயப்படாத. நீ ஏன் என்கிட்ட வரவே மாட்டேங்கிற? நீ ஏன் நான் தொட்டு பேசுறதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிற? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அத்தா. பயமாவும் இருக்கு, அதே நேரத்துல அசிங்கமாவும் இருக்கு. ஏன் நான் தொடுறது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. நான் தொடுறது உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல அத்தா. எனக்கு நீங்க தொடுறது பிடிக்கவே இல்ல. சாரி அத்தா. நான் தொட்ட உனக்கு அருவருப்பா இருக்கா? அருவருப்பா இல்ல, பயமா இருக்கு. இதெல்லாம் எனக்கு தகுதி இல்லைன்னு தோணுது. முதல்ல இந்த நினைப்புல வெளியே வாடி. நான் உன்னை விரும்புறேன். இதுக்கு மேல எதுக்கு நீ இப்படிலாம் நினைக்கிற? காலம் வரும்போது அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிருக்கேன். பரவாயில்ல, தகுதிங்கிறது எதுக்கு வேணும்? எனக்கு தான் உனக்கு பிடிச்சிருக்க. நான் தகுதி பார்த்தாடி உன்னை விரும்பினேன். உன் குணத்தை பார்த்து தான் விரும்பினேன். தகுதி தூக்கி குப்பையில போடுடே. நீ எனக்கு எல்லா விதத்திலும் பொருத்தமானவா. இப்ப நான் உன்னை தொடுவேன், நீ எந்த தடையும் போடக்கூடாது. எங்க பாரு, ஒரு வாரம் வெளியில இருந்தேன். உன் நினைப்பு நெருப்பா கொல்லுச்சேன். நீ என் பக்கத்துல இருக்க மாட்டியா? அள்ளி அணைக்க மாட்டேனாலு. இங்க பாரு, நான் உன்னை காதலிக்கிறேன். மனசு தேவையை விட உடம்பு தேவையும் இருக்கு. என் உடம்பு கேட்க மாட்டேங்குது. உன் அழகு என்ன கொல்லுது. உன்னை அள்ளி அணைக்கணும் போல இருக்கு. பிளீஸ், நான் இப்போ உன்னை தொடுவேன், ஓடக்கூடாது. இங்க பாரு, நீ என் பொண்டாட்டி நினைச்ச போய் தான் எனக்கு இவ்வளவும் தோணி இருக்கு. நீ எவ்வளவு ஒருத்தினா எனக்கு இப்படிலாம் தோணாது. அதை மாதிரி புரிஞ்சுக்க. உன்னை அள்ளி அணைக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்டது. பிளீஸ் தடுக்காத. ஒரு வாரம் உன் நினைப்புல இருந்து காய்ச்சல வந்திருக்க. வயசு காய்ச்சல். சத்தியமா அது தாண்டி உண்மை. உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா என்னெல்லாமோ பண்ணுச்சு. காய்ச்சலா வந்துட்டு பாரு, எப்போ வீட்டை தனிமை கிடைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். என் காய்ச்சல போக்கவில்ல. என் காய்ச்சலுக்கு மருந்து இருப்பல்ல. எனக்கு அதிகமா காய்ச்சல் அடிக்க. வாடி. எனக்கு காய்ச்சல் அடிக்குது. அரவணைப்பு எனக்கு வேணும். என்ன அள்ளிக்க சொல்றல. என்ன அள்ளி அணைச்சுக்கா. எனக்கு என்னெல்லாமோ பண்ணுதே. எனக்கு கட்டி அணடி. எனக்கு என்னெல்லாமோ பண்ணுதே. ப்ளீஸ் என்ன அள்ளி எடுத்துக்கா. நான் உனக்கு ஒண்ணு கொடுக்கணும். திரும்ப தானே கொடுக்க முடியும். முடியாது, கொடுத்தே தீரணும். திரும்ப இப்போ நான் உனக்கு கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கன்னிப்பைய உனக்கு கொடுக்க போறேன். நான் இருக்கேன். பயமும் போயிரும், காய்ச்சலும் போயிரும். தெளிப்பு கீழே போ. அப்பா, நான் எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட நின்றுட்டு இருக்கேன். நீங்க கதவை தட்டிட்டு வந்திருக்கலாம், இல்லைன்னா என் பேரை சொல்லிட்டு வந்திருக்கலாமே. திலீப்பு, சாரிப்பா. நான் மட்டும் இருந்தா நீங்க உரிமையோட என்ன வேணாலும் பண்ணலாம். என்னை நம்பி ஒருத்தி நிக்கா. என்ன ஆனாலும் என்ன அவன் பார்த்துக்குவான், எனக்கு அவமானத்தை ஏற்படுத்தி தரமாட்டான்னு நம்பி என் பக்கத்துல நிக்கிறா. அதுக்கு நான் நல்ல ஆம்பளையா இருக்கணும்ப்பா. ஒரு நம்பிக்கை உள்ள ஆம்பளையா இருக்கணும். நீங்க சொல்லி கொடுத்ததுதான்ப்பா. நீங்க உள்ள தட்டிட்டு வந்திருக்கலாமேப்பா.
சரி கீழே வா. சரி எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. இதுக்கு மேல நான் விளக்கம் கொடுக்கணும் எந்த அவசியமும் இல்லை. எப்படி பேசுறான் பாரு. எவ்வளவு துணிச்சல் இவனுக்கு. கீழே வா. அம்மா பாத்தியம்மா எப்படி பேசுறாங்கன்னு. எப்படி இந்த வீட்டுக்கு வர நானும் பாக்குறேன். போச்சு, எல்லாம் போச்சு. எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு, என் பொண்ணுத்திர மாமா இருக்கட்டும், என் விக்கி மாமாவா இருக்கட்டும், அவங்க கிட்ட நான் கத்துக்கிட்டது ஒன்னே ஒண்ணுதான். நமக்குன்னு வரவா, நம்மளை நம்பி வரவா, அவளை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க கூடாது. பெத்தவங்களா இருந்தாலுமே விட்டு கொடுக்க கூடாதுன்னு ஆணித்தரமா அவங்க கிட்ட நான் கத்துருக்கேன். அந்த நம்பிக்கையில தான் நான் உன்னை இவ்வளவு அணைச்சு கட்டி அணைச்சது. என் மேல உள்ள நம்பிக்கை. எக்காந்த கொண்டு என்னை நம்பி வந்தவளை கைவிட மாட்டேன், அவளை அவமானப்படுத்த மாட்டேன்னு நான் வச்சிருந்த நம்பிக்கை. இங்க பாரு, உலகமே எதிர்த்தாலும் சரி, நீ எனக்கு தான், நீ தான் என் பொண்டாட்டி. அந்த நம்பிக்கையில தான் நான் உன்னை தொட்டு அணைச்சேன். இங்க என்ன வேணாலும் நடக்கட்டும், எவ்வளவு அவமானம் வேணாலும் நடக்கட்டும், ஆனா நீ என் கூட இருந்துரு, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இங்க ஆனந்தத்துல எவ்வளவோ இடர்கள் வந்தது. என் மாமா அவ்வளவு நல்லவர்லாம் கிடையாது, அவருக்கு இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. ஆனாலும் இவன் தான் வேணும்னு முடிவு பண்ணி அவ்வளவு உறுதியா நின்னாங்க. எவ்வளவோ அவமானப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு அவங்கள பாரு, கஷ்டத்துக்கு பின்னாடிதான் நன்மை இருக்கும். புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். சரி. இங்க பாரு, எங்க அப்பா ஒன்னும் மோசமானவர்லாம் கிடையாது, ரொம்ப நல்லவர். என்ன கொஞ்சம் மத்தவங்க பேச்ச கேட்கிறாரு, அவ்வளவுதான். எங்க அப்பா மாதிரி ஒரு நல்லவர் உலகத்திலே பார்க்க முடியாது. பாசம் வைக்க ஆரம்பிச்சாரு, அவ்வளவுதான். சரி வா பேசிக்கலாம், நான் இருக்கேன், நம்பிக்கையோட வா. பயப்படாத, பாதியில இருக்கு, கொடுத்துட்டா. அதான் தெரிஞ்சு போச்சா, அது ஏன் அறிமுகமா விட்டுட்டு போறதே, கொடுத்துட்டு போயிடலாம். போங்க, பயப்படாதடி, நீ எனக்குதான், கொடுத்துருவோமா. ஹாய் ஹாய் குடடி. பாத்தலடா எவ்வளவு நெஞ்செழுத்தா இருக்கணும் இவளுக்கு. வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தவா எப்படி ஒரு வேலைய பாத்துக்கிட்டு இருக்கா பார்த்தல்ல. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இன்னொரு வாட்டி இந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்தான்னு சொன்னீங்க, நல்லா இருக்காது. அவ எங்க அம்மாவை பாத்துக்க தான் வந்தா. அப்படியா? சரி, அப்புறம் உங்க அம்மா மட்டும் தான பார்க்கணும். இப்போ நான் ஒண்ணே சேர்த்து பார்க்கறா போலுக்கு. அனாசியமா அவளை ஒரு வார்த்தை பேசுனீங்க. என்னடா அத்தைய கூட கூட பேசிட்டு இருக்கா? அப்பா, உறவுகள் ஒரு எல்லாம் வரைக்கும் தான். அவங்க யாருப்பா? அவங்களுக்கு என்ன பேசுறதுக்கான உரிமை இருக்கலாம், என்ன நம்பி வந்த பேசுறதுக்கு எந்த உரிமை இல்ல. ஓ, அப்ப முடிவே பண்ணிட்ட உனக்கு அவதானே. அப்ப நமக்கு தோணணும்ப்பா, இவதான் நம்ம தோண. இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் இவதான் நம்ம தோணனே. உள் மனசுக்கு தோணணும்ப்பா. அப்படி எனக்கு இவளை பார்த்த உடனே தோணுச்சுது, இவதான் எனக்குன்னு படைக்கப்பட்ட தோணன்னு எனக்கு தோணுச்சுது. இவ கூட வாழ்ந்தா சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தோணுச்சுது. இவ கூட வாழ்ந்து நிறைய குழந்தை குட்டியோட வாழணும்னு ஆசை வந்ததுப்பா. ஓ பாரு, அப்பங்கிட்டே அவன் பேசுற பேச்ச பாரு. நான் எங்க அப்பா கிட்ட தானே பேசுறேன், வேற யார்கிட்டயும் பேசுறியா? எனக்குள்ள இருக்க உணர்வு உணர்ச்சிகளை நான் எங்க அப்பா கிட்டே சொல்ல முடியலனா மத்த யார்கிட்ட நான் சொல்ல முடியும்? இல்ல நான் மத்தவங்க கிட்ட எதுக்கு சொல்லணும்? அப்பா, எனக்கு இந்த பொண்ணை பார்த்தோன்னா உணர்ச்சிகள் வந்தது, ஆசைகள் வந்தது, குழந்தை பெத்துக்கணும்னு தோணுச்சுது. நான் உங்க கூட சொல்லிட்டேன்ப்பா, இதுக்கு மேல உங்க விருப்பம்ப்பா. ஆனா இவ்வளவு தர வேற எவளையும் என்னால் நேசிக்க முடியாதுப்பா. ஒருவேளை உங்களுக்கு என் மூலமா பிறக்கிற குழந்தைங்க பேர பிள்ளைங்க வேணும்னா அது இவகிட்ட தான் பெத்து கொடுப்பேன்னு தவிர வேற எவகிட்டையும் பெத்து கொடுக்க மாட்டேன். சரி, எல்லாரும் கலைஞ்சு போங்க. அப்பா, என்னல இது என்னல பாத்தலே? எல்லாரும் போங்கன்னு சொன்னேன். இல்ல, அவ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா? நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி என் பொண்டாட்டிக்கிட்டே சொன்னேன். தனிப்பட்ட மேல தமிழ் உள்ள போனா சொன்னேன். அவன் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு போனல, உனக்கும் புரிஞ்சுக்கிட்டு போக தெரியாதக்கா. இப்ப புரியுதா? பொண்டாட்டி பொண்டாட்டி தான், அக்கா அக்கா தான். நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போயிட்டா. போ. தப்பான முடிவு எடுத்த? இல்ல, தப்பான முடிவு எடுக்க மாட்டேன், நீ உள்ள போ. தராசுல தங்கைக்கு இடத்துல நீ தகரத்தை வச்ச. என் பொண்ணு தங்கம், தகரத்தை ஈக்குவலா வைக்கணும்னு நினைச்சிடாத. ஒரு நான் யாருன்னு நீ பார்க்க வேண்டியது இருக்கும். உனக்கு தனியா சொல்லணுமா? ஓமா சொன்னீங்க, நான் எங்க போனோம்? மாமாக்கு காஃபி கொண்டு வா. அப்பா, அவரை நீங்க காஃபி கொண்டு வான்னு சொல்லும் போதே புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, ராசா எனக்கு பேர பிள்ளைங்க வேணும்னா இவங்க மூலமா தான் பெத்து கொடுப்பீங்க, என்ன பெத்து கொடுக்க மாட்டீங்க. அப்பா, ராசாவுக்கு அப்போ அதெல்லாம் நினைப்பு வந்துட்டு. அப்பா, என்னடா அப்பா, நான் இப்போ உங்ககிட்ட பேர பிள்ளை கேட்டேன். அப்பா, எனக்கு என்ன ஆகணும்ல அப்பா? கைப்புல 5 மாசம் பிள்ளை என் கையில தான் இருக்கு. அப்பா, இப்ப இல்லப்பா, ஃபியூச்சர்லப்பா. அந்த நினைப்பு இருக்கட்டும். அப்பா, பரவாயில்ல, அப்பா நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. ஐ லவ் யூப்பா. எனக்கு தெரியும்ப்பா, நீங்க சம்மதிச்சிருவீங்கன்னு. நான் கோவமா இருக்கேன். அப்பா, உங்ககிட்ட தானேப்பா நான் சொல்ல முடியும். நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க. உடம்புல எந்த மாற்றம் வந்தாலும் சரி, மனசுல எந்த மாற்றம் வந்தாலும் சரி,
அப்பா கிட்ட நீ தாராளமா சொல்லலாம். அப்பா உனக்கு எல்லாமா இருப்பேன்னு நீங்க தானப்பா சொன்னீங்க. அதுக்காக இப்படி எல்லாரும் முன்னாடியுமா? சாரிப்பா, எனக்கு தோணுச்சு சொல்லிட்டேன். அப்பா அது என்னமோ தெரியலப்பா, இந்த பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு எல்லாமே தோணுச்சு. நான் ஆணுங்கிறத உனக்கு தேவையே ஆவாதான். நீங்க தான் கேட்டீங்களே உடனே ஏதாவது மாற்றம் வருதானே, நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன்ப்பா. அப்பா மலர் உங்களுக்கு மருமகளா வந்தா அப்ப இப்ப இல்லப்பா, இன்னொரு 5 வருஷம் போகட்டும். அது வரைக்கும் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. நீ விரும்பினாலே கட்டிக்கடா. இங்க பாரு, ஒரு ஆணுக்கு கல்யாணங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுவும் இவ நமக்கு பொருத்தமானவளா இருப்பா. இவ தான் நமக்கு எல்லாம் நினைக்கும் போது அவளை யாருக்கும் விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம உணர்ச்சி, ஆசை, விருப்பப்பட்ட பொண்ணு மேல மட்டும்தான் வரும். எல்லார் மேலயும் வராது. வரும் ஏதோ ஒரு நாள் மோகத்துல வரலாம், ஆனா தினமும் வராது. பிடிச்சவ மேல மட்டும்தான் தினமும் வரும். அப்பேற்பட்ட வாழக்கூடிய வாழ்க்கைய பிடிச்சவ கூட தான் வாழணும். யாருக்காகவும் பிடிக்காத ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க கூடாது. ஒண்ணு பிடிச்ச வாழ்க்கை தேர்ந்தெடு, இல்லைன்னா தனிமரமா இருந்துடணும். கரெக்டுப்பா. சரி, ஓ இல்லற வாழ்க்கை நீ சூஸ் பண்ணனா இருக்கட்டும். ஆனா ஒரு கண்டிஷன், இவன் எனக்கு மருமகளா வரணும்னா எனக்கு தகுதியானவளா அவ இருக்கணும். அவளை தயார்படுத்து, அவளை இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு தகுதிப்படுத்து. 4 பேர் வேலைக்காரின்னு சொல்ற அளவுக்கு அவ நிலைமை இருக்கக்கூடாது. இந்த வீட்டுக்கு ஆள வந்த மகாராணியா இருக்கிற அளவுக்கு அவ ஸ்தானத்தை உயர்த்த சொல்லி ஓடிச்ச புள்ளதானே. கண்டிப்பா இந்த வீட்டுக்கு பொருத்தமானவளா நான் கூட்டிட்டு வருவேன். அவளை நான் உருவாக்கிட்டு வந்து என்கிட்ட அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லு. அப்பனாதான் உனக்கும் அவளுக்கும் கல்யாணம். இல்ல தகுதி இல்லாத ஒருத்தியை என்னால மருமகளை ஏத்துக்கவே முடியாது.